என்றால் கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாவிடம் பேசுகிறார். எலிசபெத் அம்மாவிடம் பேசவில்லை, செக்கரியாவிடம் பேசுகிறார். செக்கரியாவும் ஊமையாகி போய்விட்டார். அந்த செய்தியை அவருக்கு சொல்ல இயலாது. ஆனால் கடவுளுடைய அருளை எலிசபெத்தும் கண்டடைந்தார். இங்கே கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட, அதாவது முதிர்ந்த வயதிலே இருக்கின்ற ஒரு பெண் தாயாகிறார். திருமணமே ஆகாத, ஆண் தொடர்பே இல்லாத ஒரு கன்னி தாயாகிறார். இந்த செய்தி நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. கடவுள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார். மலையை மடுவாக்குவார், மடுவை மலையாக்குவார். ஏனென்றால் இதைதான் எசாயா இறைவாக்கினர் சொல்வார், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மேடு குன்றுகள் எல்லாம் உடைத்து சமதளமாக்கப்படும். ஏனென்றால் கடவுளால் நிகழாத காரியங்கள் எதுவும் கிடையாது. ஏனென்றால் அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்லுகின்ற நிகழ்வானது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அன்னை மரியா அவருடைய பயணம் ஆரம்பிக்கின்ற முதலிடம். அன்னை மரியா தனது உறவினர் பெண்ணாகி எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். தன்னுடைய முதல் பயணத்தை ஆரம்பிக்கிறார். இங்கே ஆரம்பித்த அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். முதலிலே எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்வார். அதன் பிறகு அவர் எகிப்துக்கு போவார். இஸ்ரவேல் நாசரேத்திற்கு திரும்ப வருவார். இந்த பயணங்கள் எல்லாம் அன்னை மரியா வாழ்வோடு கலந்தது. கடவுளுக்கான அந்த பயணம், தேடலின் பயணம், பாதுகாப்பின் பயணம், தன்னை நாடி செல்பவர்களுக்கு உதவி செய்கின்ற பயணம். இதே பயணம்தான். இதன் பிறகு முதன் முறையாக எலிசபெத் அம்மாவுக்காக உதவி செய்கிறார். பிறகு இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்காக எகிப்துக்கு ஓடி போகிறார். அங்கிலிருந்து பெத்லகேம் போகிறார். இப்படி அன்னை மரியாவுடைய பயணம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் எருசலேம் ஆலயத்திற்கு இயேசுவை அழைத்து செல்கிறார். இயேசு எலிசபெத் அங்கு ஆலயத்திலே காணாமல் போடும்போது மீண்டுமாக அவர் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார். மீண்டுமாக கானா ஒரு திருமணத்திற்கு அவர் நடைப்பயணம் மேற்கொள்கிறார். இப்படி அன்னை மரியாவுடைய பயணம் நீடித்துக் கொண்டே இருந்தது. இறுதியாக கல்வாரிக்கு தன் மகனோடு பயணம். இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்ற அந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே அன்னை மரியா சீடர்கள் அனைவரோடும் பயணம். இப்படி அவருடைய பயணம் நீடித்துக் கொண்டே இருந்தது. அதனால்தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாவே ஆண்டவருடைய முதல் சீடர் என்பதை இங்கே தெளிவுபடுத்துவார். இங்கே இந்த அன்பின் ஞாயிறாக